அண்ணாமலையாருக்கு நெருங்கிய நண்பர் என்று அடையாளப்படுத்தப்படுகிறார் குகை நமச்சிவாயர். எத்தனையோ குகைகள் இருந்தாலும் கூட நமச்சிவாயர் குகைக்கு மகத்துவம் அதிகம் என்கின்றனர். திருவண்ணாமலையை சுற்றிலும் பல குகைகள் இருக்கு. அந்த ஒவ்வொரு குகையிலுமே இங்க வாழ்ந்து மறைந்ததா சொல்லப்படுற பல மகான்களுக்கு அவங்க ஞானம் கிடைச்சிருக்கு அப்படிங்கிற தகவல் இருக்கு. ரமணர், சேஷாத்திரி சுவாமிகள் இந்த மாதிரி பல மகான்கள் இங்க இருக்கிற குகைகள்ல தான் அவங்களுக்கு அந்த அனுபவம் கிடைச்சது அப்படிங்கிறது இங்க உள்ள மக்களுடைய கருத்தா இருந்துட்டு இருக்கு. அதே சமயம் எவ்வளவோ குகைகள் இருந்தாலும் கூட அதையெல்லாம் கடந்து சிறப்பா சொல்லப்படுறது இந்த குகை நமச்சிவாயர் சன்னதி அப்படின்னு சொல்லப்படுற இடம் தான். இந்த இடத்துல இருக்கிற குகை இங்க இருக்கிற அண்ணாமலையார் அப்படிங்கிற சுவாமியை ஏற்படுத்தி கொடுத்ததாகவும், நமச்சிவாயர் அப்படிங்கிற பக்தருக்கு இங்கதான் அவர் காட்சி கொடுத்ததாகவும் வரலாறு சொல்லிட்டு இருக்கு. அதே சமயம் இந்த அண்ணாமலையாரை இவரே நண்பரா வச்சுக்கிட்டு இங்கிருந்து தினமும் போய் அவர் தரிசனம் பண்ணதாகவும் தகவல்கள் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த வகையில எவ்வளவோ குகைகள் இருந்தாலும் கூட இந்த இடத்துல இந்த குகை நமச்சிவாயரை வழிபட்டுட்டு போயிட்டாலே அண்ணாமலையார்ட்ட நேரடியா பிரார்த்தனை வச்சுக்கிட்ட மாதிரி ஒரு கணக்கு வந்துடும் அப்படிங்கிற நம்பிக்கையின் அடிப்படையில இன்னைக்கு நிறைய பக்தர்கள் இங்க போயிட்டு இருக்காங்க. நமச்சிவாயர் கட்டிய மடங்களே அவரது வம்சாவளியினரின் இருப்பிடமாகியுள்ளது. பல நூற்றாண்டுகளுக்கு முன் வாழ்ந்த நமச்சிவாயரின் தலைமுறை இன்றும் தொடர்கிறது. குகை நமச்சிவாயர் பயன்படுத்திய பொருட்கள் இப்போதும் பாதுகாக்கப்படுகின்றன. குடும்பத்தின் முதல் ஆண் வாரிசுக்கு குகை நமச்சிவாயர் என்றே பெயர் சூட்டுகின்றனர். நாங்க குகை நமச்சிவாயோட வம்சத்தோட சேர்ந்தவங்க, அவங்க வழியில நாங்க வந்தவங்க. அவருக்கு தொண்டு செஞ்சதால நாங்க எங்க வீட்டுக்காரு 17ஆவது தலைமுறை, எங்க பையன் 18ஆவது தலைமுறை. எங்க பையனுக்கு ரெண்டு பையன்ல ஒரு பையன் நமச்சிவாயம். அவர் வாரிசு எப்படி வருதோ அவர் பேரே அப்படியே தலைமுறையா வந்துகிட்டு இருக்குது அந்த பேரு. அதனால அவருக்கு 17ஆவது தலைமுறை வாரிசார். எங்க பையன் 2 பையன் குகநமச்சிவாயர். முருகனுக்கு எப்படி வள்ளி தெய்வான திருமணம் செய்து வச்ச மாதிரி அண்ணாமலையார் குகநமச்சிவாயருக்கு திருமணம் செய்து வைத்தார். அந்த திருமணத்துல வந்த வாழடி வாரிசு தான் எங்க வாரிசு. 200 ஆண்டுகள் வாழ்ந்து முக்தி பெற்ற நமச்சிவாயரின் வரலாறை சொல்லும் போதே பக்தர்கள் உணர்ச்சி வசப்படுகின்றனர். மலையின் இந்த பகுதியில் நமச்சிவாயர் வருவதற்கு முன் குகை ஏதும் இல்லை. நமச்சிவாயர் தங்கிக் கொள்ள அண்ணாமலையாரே ஏற்படுத்தி கொடுத்த குகை இது என்று சொல்லப்படுகிறது. அண்ணாமலையார் ஏற்படுத்தி கொடுத்த குகை என்கிற நம்பிக்கையால் இங்கு பக்தர்கள் அதிக அளவில் வருகின்றனர். குகநமச்சிவாயர் எப்படி அண்ணாமலையார் என்று கண்டுபிடிப்பதற்காக உள்ளே மூலஸ்தானம் இருக்கும் லிங்கத்தை வணங்காமல் வலது கையை தூக்கி நீ சௌக்கியமா என்று கேட்கும் காலத்தில் அண்ணாமலையார் கோபப்பட்டு உள்ளே இருந்து ஒரு சிவயோகியாக அவர் முதுகால தட்டினார். நீ ஏன் அண்ணாமலையார் கை கூப்பி வணங்காமல் கையை தூக்கி சௌக்கியமா என்று கேட்கிறாய் என்று கேட்டார். யார் அண்ணாமலை என்று தெரியாமல் நான் எப்படி கும்புறது என்று கேட்டார் அந்த சிவயோகி. உடனே 10 சீடர்களோடு அந்த சிவயோகி உள்ளே அண்ணாமலையாருக்கு மூலஸ்தானத்தில் மறைந்தார். அப்போதுதான் குகநமச்சிவாயருக்கு சென்றது. இவர்தான் நாம் வணங்கும் குரு தெய்வம் அண்ணாமலையார் என்று தெரிந்து கொண்டார். அங்கிருந்து மேலே ஒரு குகையை உருவாக்கி கொடுக்கிறேன், நீ அங்கிருந்து எனக்கு தியானம் பண்ணி பாடும்படி கேட்டுக்கொண்டார். அந்த குகையாகப்பட்டதான் இந்த குகநமச்சிவாயர். நமக்கு வேண்டிய போது எதற்கு நடக்கணும், நடக்கணும் கையை எடுத்துக்கொண்டு அப்படியே கை கண்டப்போம் அப்படி நடக்க போதும் முதல்ல நடக்கணும். நம்ம கேட்டோம் அப்படி கை கண்டப்பம் எடுத்து கொடுத்த மாதிரி எந்த குறையும் கிடையாது. இந்த கோயிலுக்கு எல்லாம் வசதி தான். எல்லாம் அன்னதானம் பண்ணவங்க எல்லாரும் பிரார்த்தனை போவாங்க. அவங்க பௌர்ணமிக்கு வழிபாட்டு நடத்துவாங்க, நிறைய வருவாங்க, நல்லா செய்வாங்க, போவாங்க, எல்லாம் நடக்கும். கோயில் நினைச்சுதான் சாதிக்கும் கோயில். ஐயா அது மாதிரியா நமச்சிவாயர் அது மாதிரி இவ்வளவு வாழ்ந்தது மாதிரி சமாதி இருசுவாதி நல்லா அற்புதங்கள் பல நிகழ்த்தியவர் குகை நமச்சிவாயர். அவருக்காக அண்ணாமலையார் நிகழ்த்திய அற்புதத்தின் சாட்சியாக இருக்கிறது இந்த பாறை பிளவு. இறந்து போன ஆடு ஒன்றை உயிர்ப்பித்துள்ளார் குகை நமச்சிவாயர். அதைக் கண்டு பிணம் போல நடித்துள்ளார் ஒரு இளைஞர். தன் சக்தியை கேலி செய்த அவனது உயிரை எடுத்துவிட்டார் நமச்சிவாயர். கேலி கிண்டல் தொடர கோபப்பட்ட நமச்சிவாயர் திருவண்ணாமலை அழியும் ஊர் என சபித்துள்ளார். இவரது கோபத்தை தணிக்க அண்ணாமலையாரே பாறையை பிளந்து நேரில் தோன்றினாராம். திருவண்ணாமலை மலையில தவசு உட்கார்ந்து இருக்கிறார். காவி துணியும் கட்டிக்கணும், உடையும் கட்டிக்கணும், தவணையில இருக்கிறார். ஏதோ ஒரு சாமியாருங்க உக்காங்கிறாரு, என்னடா ரொம்ப நாளா உக்காங்கிறாரு அப்படின்னு சொல்லி மக்கள் எல்லாம் கிண்டல் கேலி பண்றாங்க. கோபம் தாங்க முடியாத அவர் சாபம் விடுறார். சாபக்குள்ள
அடே நான் ஒருவன் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அண்ணாமலையார் மூலஸ்தானத்திலிருந்து கொகநமிச்சிவாயருக்கு குரல் கொடுக்கிறார். கொகநமிச்சிவாயருக்கு குரல் கொடுக்கும்போது 2வது வாட்டியும் சொல்றாரு, அதே சாபத்தை சொல்லும் போது அடே நான் ஒன்று இருக்கிறேன் அப்படின்னுக்குள்ளதான் அண்ணாமலையார் தன் மகனுக்கு சீடனுக்கு கோபம் அதிகமானதுனால இந்த பாறையை இவர் கொடுக்கும் சாபத்தை தாங்க முடியாமல் இந்த பாறையை பொளந்திருக்கிறார். இந்த பாறை பொளந்தது இல்லாம அடியில கோயிலா அமைஞ்சிருக்கு. அதுக்கு கீழே அப்படியே கொகநமிச்சிவார் ஜீவ சமாதியா அடைகிறார். அண்ணாமலையார் கோயிலுக்கும் குகை நமச்சிவாயர் சன்னதிக்கும் இடையே சுரங்கம் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. திருவண்ணாமலை எந்த அளவிற்கு ஆன்மீக நகரமாக போற்றப்படுகிறதோ அதே அளவிற்கு திடீரென முளைக்கும் சாமியார்களாலும் குறி சொல்லும் வினோத மனிதர்களாலும் பல சர்ச்சைகளையே சந்தித்து வருகிறது. சில ஆசிரமங்களால் அதன் புனிதம் கேள்விக்குறியாகவே மாறியுள்ளது. ஆரம்பத்தில் அங்கொன்றும் இங்கொன்றுமாக மட்டுமே ஆசிரமங்கள் திருவண்ணாமலையில் இருந்தன. ஆனால் இன்று கிரிவலப்பாதை முழுவதும் ஆசிரமங்களின் ஆக்கிரமிப்பு நிறைந்துள்ளது. எதிர்காலத்தில் இந்த குகைகளுக்கும் இதுபோன்ற நிலை வராமல் தடுப்பது அரசின் கடமை.